வணக்கம். நான் உங்க ரவீந்தர். என்னன்னா போடுற ஒரு 10 வீடியோக்கு 9 வீடியோ நம்ம டிஎம்கே, மிச்ச ஒரு வீடியோவும் டிஎம்கேனால ஆன வீடியோ. யாரு நம்ம கற்பழிப்பு, நம்ம கஞ்சா குடிக்கீங்களா, வெட்டுறது, இது மாதிரிதான். என்ன 10க்கு 10 வீடியோ திறமை, அவ்வளவு திறமை. என்ன பாருங்க, 4000 ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ போற பாருங்க. பாருங்க இந்த வீடியோ பண்றேன்ல, எப்படி திறமையா பேசாம தெரியுமா? 4000 ரூபாய் ஓசி மந்திரி வருவான், யாரு நம்ம பொன்முடி ஓசி அப்படிமா பையன், யாரு உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி, சாரி இன்சியோட சொல்லணும். இவங்க இன்சியல் இல்லாத ஒரே இடம் தமிழ்நாட இவங்க பேருக்கு எழுதி வாங்கிட்ட மாதிரி பட்டா போட்டு இவங்களே அந்த ஊருக்கு அதாவது நம்புற மாதிரி சொல்ற மாதிரி தமிழ்நாடு அரசு பேருந்து இல்லையா, வெறும் அரசு பேருந்தா தமிழ்நாடு தூக்கிட்டாங்க. எப்பயோ தமிழ்நாடு வந்து ஸ்டாலின் குடும்பத்தை ஆயிடுச்சு, சரிங்களா? தமிழ்நாடு பட்டா போட்டு எழுதி வாங்குற மாதிரி எழுதி பட்டானுங்க. என்னன்னா 4000 கொடுக்குறோம், பிங்க் பஸ், ஸ்டாலின் பஸ், உங்க அப்பாவோட சொத்து பாரு, செத்து போனவங்களுக்கு முக ஸ்டாலின் உதயநிதி எவன்டா கேட்டா உங்களுக்கு எல்லாம் இன்சியலு? தமிழ்நாடு அரசு பேருந்துல இருந்து தமிழ்நாடு தூக்கிறதுக்கு எவன் உரிமை கொடுத்தான்? அதே மாதிரி எவன்டா ஒரு உரிமை கொடுத்தான்? பொதுமக்களுக்கு ஏழை ஜாதி கலவரத்து மத கலவரத்து தூண்டுறீங்க. அப்பம் புள்ள போய் எங்கேயாச்சும் போய் நடை கெட்டவா திடீர்ண்டா வட மாநிலத்துல செருப்பை கொண்டு அடிக்கிறாங்களா? நேர்ல போயிடாதீங்க. அவங்க வெறும் உருவ பொம்மைக்கு மட்டும் தான் அடிக்கிறாங்க. ஏன்னா எஸ்ஐஆருக்கு எக்ஸ்பிளனேஷன் தெரியல. இவன்லாம் டெபுட்டி சிஎம், அவன் எப்பேற்பட்ட ஐடி கம்பெனி நடத்திருந்தாருமா? சினிமா பக்கம் கூட போனதில்லை. என்ன பெத்த கேட்டவங்களா? கொஞ்சமாவது திடீர்னு திட்டாம வீடியோ கூட போட மாட்டா, போயிருங்கடா. என்ன அரசு பேருந்துல இருந்து உங்களுக்கு அரசு பேருந்து என்ன தமிழ்நாட தூக்கிட்டீங்க. தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் இல்ல, அவங்க எல்லாம் யாருன்னா தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் யாருன்னா கீழமை நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துக்கு கஷ்டப்பட்டு தண்டனை வாங்கி கொடுத்தாங்கல்ல, பாலியல் வன்கொடுமை செஞ்ச யஸ்வந்த்கோ, அவனுக்கு சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு போகும்போது விடுதலை வாங்கி வேண்டாம். குற்ற செயல் வெட்டா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் புரிஞ்சுக்கோ, விடுதலை வாங்கியிருக்கான். அரசு வழக்கறிஞரா வில்சன் வந்து தக்க ஆதாரங்களை எடுத்து வைக்காதனால அவங்க குற்றத்தை நிரூபிக்க முடியாத காரணத்தினால யஸ்வந்துக்கு விடுதலை செய்கிறோம் அப்படின்றாங்க. தப்பு செயல் விடுதலை செய்யலடா. பிரத்யேகம்னா எஸ்ஐஆருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்றதுக்கும் கடவுள் இல்லைன்றதுக்கும் சொல்றது வித்தியாசம் இருக்கடாது. புரிஞ்சு பேசுங்களா? தற்கொலை நீங்க அப்பன் பைய உங்களுக்கு இன்சல் ஒரு கேடு. மூக்கருணாநிதி, ஸ்டாலின் உதயநிதி உங்களுக்காக எவன்டா இன்சல் கேள்வி அழுகா? என்ன வளர்ச்சி யூடியூப்ல போடுறவங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க. உயர்நீதிமன்றம் வந்து வெளிப்படையா யூடியூப்ல போடுறவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணாதீங்க, அவங்க மேல அவனும் வழக்கு பதிவுன்னு போடுங்கன்னு